ஹாய் வணக்கம் அனைவரும் வாழ்க வளம் பெறுக. நாம் இன்னைக்கு எவர்ஷைன் சேனலில் மீண்டும் பெஸ்ட் குவாலிட்டி குரல் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போது இதுதான் நாம் இந்த குரல் செட்டு வாங்குறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டு. சரிங்களா? இது இவ்வளோ தான் ஸ்டாக் இருக்குது. இது ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் இந்த கிஃப்ட் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, அப்புறம் பாருங்கள், இது வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்துட்ருக்கோம். இது இன்னும் புதுசாக நிறைய ஆர்டர் போட்டிருக்காங்க. உங்கள் சனிக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணி எனக்கு சனிக்கிழமை மெசேஜ் பண்ணி ஸ்டாக் வந்துடுச்சான்னு கேட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும். 699 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். இது மைக்ரோ பிளேட்டட். இந்த சிகப்பு கலர் பீட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த நெக்லஸுக்காகவே மேக் பண்ணுறது. சரிங்களா? ஓகே, அதே மாதிரி இன்னொன்று இருக்குது பாருங்கள், இதுவும் அப்படித்தான். இந்த நெக் செட்டுக்காகவே இந்த பீட்ஸ் வந்து ரெடி பண்ணுறது. ஓகேங்களா? அது கொஞ்சம் டார்க்காக இருக்கும், இது கொஞ்சம் ஆரஞ்சு கலராக இருக்கும். சரிங்களா? இது மைக்ரோ பிளேட்டட் தான். 699 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். இந்த ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு பேக் செயின் தான் வரும். ஓகே ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது பாருங்கள், இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய பெஸ்ட்டு குவாலிட்டி கோரல் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இது இப்படி பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா பக்கத்தில் வந்து பெருசாக தெரியும் இல்லையா? நான் கிளியரன்ஸ்க்காக இப்படி காமிக்கிறேன். பட் இப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரிஜினலாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போது இதனுடைய சைஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமே இல்லைங்களா? இதனுடைய சைஸ் என்னன்னு பார்த்தா பாருங்கள், இந்த மாதிரி இதில் இப்போ நம்ம ஒன்று எடுத்து பார்த்துக்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்படி நடுவில் வச்சு பார்க்குறோம். இது வந்து உங்களுக்கு 4 mm இருக்குது, 4.1 mm இருக்குது இதனுடைய அகலம். இதனுடைய உயரம் எவ்வளோன்னு பார்க்கலாம். நம்ம உயரம் வந்து நடுவில் வச்சுக்கோங்க, 6.5 இருக்குது. சரிங்களா? இதுதான் இதனுடைய வேல்யூ, அகலம், நீளம். இப்போது இதனுடைய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோட் நம்பர் 2223. சரிங்களா? இந்த நம்பர் சொல்லி, இந்த கலர் தான் இருக்கும், வேறு கலர் இருக்காது. இவ்வளோ வந்து இந்த சைஸில் இந்த 6 பீஸ் தான் இருக்குது. சரிங்களா? ஓகே, இது வந்து என்கொயரியில் என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லி கேட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல கலருங்க, நல்ல குவாலிட்டி. ஓகேவா? 2233 இதனுடைய கோட் நம்பர். ஒன்றாவது ஃபஸ்ட்டு காமிக்கிறது. சரிங்களா? ஓகே, இப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்கொயரி பண்ணிக்கோங்க, ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் பார்க்க போகிறோம். செகண்ட் ஒன் வந்து என்னென்னா பாருங்கள், இதுவும் அப்படி தான். நமக்கு எவ்வளோ இருக்குன்னா ஒரு 6 ஸ்ட்ரிங்கு தான் இருக்குது, 6 வரிசை. இப்போது இதனுடைய அகலம், நம்மளுடைய அகலம் என்னன்னு பார்க்கலாம் நாம். பாருங்கள், இது வந்து 5 mm இருக்குது இதனுடைய அகலம். இதனுடைய நீளம் எவ்வளோன்னு பார்க்கலாம் நம்ம. இதன் நீளம் வந்து 8 mm இருக்குது. சரிங்களா? 8.1. அப்போ இது வந்து இதனுடைய வேல்யூ. அப்புறம் இதனுடைய ப்ரைஸ், கோட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், 1233. இதனுடைய கோட் நம்பர் வந்து செகண்ட் காமிக்கிறது 1233. இந்த நம்பர் காமிச்சு, இது ஆரஞ்ச் ஷேடாக தான் இருக்கும், டார்க்காக இருக்காது. உங்களுக்கு என்ன ப்ரைஸுன்னு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இதுலேயும் 6 தான் இருக்குது. சரி, அடுத்தது தேர்ட் ஒன் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, மேடம் தாலியில் போடுற மாதிரி எங்களுக்கு வேணும், தாலியில் போடுற மாதிரி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி. அதனால் நம்ம கேட்டதில் இவ்வளோ தான் கிடச்சிது. ஆனால் இது வந்து 4 பீஸ் அப்படி தான் தருவோம். இப்படி 4 பீஸு. சரிங்களா? 4 பீஸ் வந்து இப்படி தான் தருவோம். இதுக்கு ப்ரைஸ் இருக்குது, இதனுடைய கோட் நம்பர் இருக்குது. இது மூணாவது காமிக்கிறது B115. இந்த இது சொல்லி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? என்ன விலைன்னு கேட்டுக்கலாம். ஓகேங்களா? இதில் இந்த ரெஜிஸ்ட்ரிங் தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். மினிமம் 4 வாங்கணும். சரிங்களா? இப்படி ரெஜிஸ்ட்ரிங் வாங்கினாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ
அப்புறம் அடுத்தது 4th ஒன் பார்க்க போகிறோம். இது பாருங்கள், இதுதான் நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க. S114 இது வந்து நம்ம மாங்கல்யத்துக்கு இது எப்படி பெரிய குரலெல்லாம் மாங்கல்யத்து கூட போட்டுக்கலாம். இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு சின்ன ஃப்ளவர் மாதிரி கேப் இருக்கும், வாசர் மாதிரி. அந்த கேப்பு போட்டு நடுவில் மாங்கல்யத்தை போட்டுக்குவாங்க. அதே மாதிரி இப்போ இது ஹோல்சேலில் பெருசாக தான் இருக்குது பாருங்க, பெருசாக நம்ம தாலி கயிறு கோக்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி தான் இதில் வந்து ஹோல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் இதில் சின்ன கயிறெல்லாம் போட்டுக்கலாம். பாரு தெரியுது பார்த்தீங்களா, இது மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் இதனுடைய கோட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்பர் 4 நம்பர் 4 S114. இதில் வந்து உங்களுக்கு 108 111 112 இருக்குது. இது மினிமம், இது அப்படித்தான் மினிமம் 4 தான் கொடுப்போம், அது கம்மியாக கொடுக்கறது இல்லை. இது 10 பீஸ் வாங்கினீங்கன்னா பரவாயில்லை, மறுபடியும் கூட நம்ம இது தருவிச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போது பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கிறதுனால இது மறுபடியும் கிடைக்கிறது ரேர் அப்படிங்கிறதுனால இதை பார்க்குறவங்க உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது நம்ம பார்க்க வேண்டியதில்லை, இருந்தாலும் வேணால் நான் உங்களுக்கு வேணுங்கிறவங்களுக்கு கேட்குறவங்களுக்காக இது நான் காமிக்கிறேன். இது பாருங்கள் 4.5 mm இருக்குது. அப்புறம் உயரம் அகலம் வந்து உங்களுக்கு 8.5 இருக்குது. சரிங்களா? இதை கூட நீங்கள் சொல்லி வாங்கிக்கலாம். அப்புறம் இது பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய உயரம் வந்து 8 mm இருக்குது. இதனுடைய அகலம் வந்து 6 mm 6 mm இருக்குது. 5க்கு அப்புறம் 6 mm இருக்குது. சரிங்களா? நீங்கள் இது வேணாலும் வாங்கிக்கலாம், இது வேணாலும் மாங்கல்யத்தில் கோக்கருக்கு வாங்கிக்கலாம். சரிங்களா? சில பேர் ஜபம் உருவேற்றுறதுக்கு கூட இதை வாங்கிக்குவாங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்த வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும், சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும், பர்ச்சேஸ் செய்த அனைவருக்கும், கமெண்ட்ஸ் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி எங்களை தொடர்ந்து சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நீங்களும் உங்களுடைய அன்பு குடும்பமும் வாழ்க, வளம் பெறுக. தேங்க்யூ.